தொழில் அப்படிங்கிறது பலருக்கு எட்டாக்கனியா இருக்கு இல்லைங்களா? அதுல கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு காணல் நீர் மாதிரியே இருக்கு சுவாமிஜி. யாரெல்லாம் தொழில் பண்ணலாம்? அதற்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன சொல்லுங்க சுவாமிஜி? ஆமா, நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, சாஸ்திர ரீதியா சொல்லும் பொழுது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வயது உள்ளவங்க சக்ஸஸ் ஆனாங்க. அது திரேதாவில் ஒரு சிலதுன்னு இருந்தது. அது காலக்கர்மம்னே பேர் அதுக்கு. அந்த கால சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது கொடுத்தாங்க. இந்த கலியுகத்தில் பொதுவாக 33 வயது வரைக்கும் உத்தியோகமும் சரி அல்லது தொழில் ஆரம்பித்தலும் சரி நிச்சயமாக கவனமாக செய்யணும். ஏன்னா நிறைய பேர் கேளுங்க, ஒரு ஸ்டடியான உத்தியோகத்தில் போய் 33 வயசுக்குள்ளே உட்கார முடியாது. 100க்கு 65-70 விழுக்காடு. 30 பேர் உட்காரலாம், மிச்ச பேர் உட்காரவே முடியாது. அவங்க ஏதாவது ஒன்று முயற்சித்தாங்கன்னா தடுங்கள் வரும், தடையாகும், தேவையில்லாமல் அந்த தடங்களுக்குள்ளே சிக்கி மாட்டிக்குவாங்க. இப்படியே அந்த 33 வயது பொதுவாக இந்த கலியுகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது. அப்படி நிர்ணயிக்கும் பொழுது இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களில் ஒரு 30-40 விழுக்காடு எடுத்த உடனே தொழில் பண்ணணும். எனக்கு வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு பணம் கொடுங்க, நான் எப்படி சம்பாதிக்கிறேன் பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பணத்தை கேட்பாங்க. பெற்றவர்களும் கடன்காரனாக ஆவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அதில் ஒரே ஒரு 5 விழுக்காடு பிள்ளைகள் தான் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறலைனாலும் பணத்தை இழக்க மாட்டாங்க, புத்தால்தனமாக வந்துடுவாங்க. பல பேர் பணத்தை இழப்பாங்க. இதுக்கு காரணம் நல்ல தொழிலை வெற்றி பெறுவதற்கு என்ன அப்படின்னா, அந்த நீ என்ன தொழிலை செய்ய போறியோ அந்த தொழிலில் உனக்கு என்ன அனுபவம். நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா அந்த டீயை நீ போடுறதுக்கான தகுதியை நீ வளர்த்துக்கிட்டா தான் நீ சமாளிக்க முடியும், அந்த தொழிலை வளர்த்து விட முடியும். இறங்கு செய்யணும். ஒரு ஹோட்டல் வைக்க போறீங்கன்னா மாஸ்டர் இல்லைன்னா நீ சமைக்கணும். அப்படி உனக்கு அந்த தகுதியை நீ வளர்த்துக்கிட்டா அந்த தொழிலை செய், தப்பு இல்லை. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் கருத்தில் வச்சுட்டாலே எல்லா தொழிலும் வெற்றி பெறும்.